கர்நாடகாவில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு தனி விமானம் மூலம் சென்னை வந்த பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், சபாநாயகர் தனபால், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பூங்கொத்தும் நினைவு பரிசுகளை கொடுத்தும் வரவேற்றனர். பின்னர் தனி ஹெலிகாப்டர் மூலம் கீழாம்பாக்கத்திற்கு வந்த பிரதமர் மோடி அங்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பிரதமர் மோடியை வரவேற்றனர். பின்னர் அவருக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. விக்கிரவாண்டி, சேத்தியாந்தோப்பு, சோழபுரம் மற்றும் சோழபுரம் தஞ்சாவூர் இடையிலான 4 வழி சாலைக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். மேலும் காரைப்பேட்டை, வாலாஜாபேட்டை இடையிலான 6 வழி சாலைக்கு அடிக்கல் நாட்டியதுடன் அவினாசி, திருப்பூர், அவினாசிபாளையம் இடையே அமைக்கப்பட்டுள்ள 4 வழி சாலையை திறந்து வைத்தார். ரயில்வே துறையில் ஈரோடு, கரூர், திருச்சி மற்றும் சேலம், கரூர், திண்டுக்கல் இடையிலான மின்வழி பாதையாக மாற்றி அமைக்கப்பட்ட ரயில் பாதையையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இதனையடுத்து அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இதில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி மற்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், கூட்டணி கட்சி தலைவர்களான பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், 10 ஆண்டு கால மத்திய காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் பயனடைந்தது அவர்களின் குடும்பங்கள் மட்டும்தான் என்றும் குற்றம் சாட்டினார். 10 ஆண்டு கால மத்திய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் திமுக அங்கம் வகித்தது. அதனால் அவர்கள் குடும்பம் மட்டும்தான் பலனடைந்தது. தமிழ்நாடு பலனடைந்ததா? தமிழர்கள் பலனடைந்தார்களா? இதற்கு பதில் கூற வழியில்லாதவர்கள் எல்லாம் வாய்கூசாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே தமிழ் இனம் அழிவதற்கு காரணமாக இருந்ததையும், தமிழ்நாட்டில் திமுக இருளில் மூழ்க வைத்ததையும், கூடா நட்பு கேடாய் முடியும் என்றும், காங்கிரஸ் கட்சியோடு இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்றும் அன்று கூறிவிட்டு இன்று கூட்டணி வைத்து குழாவதையும் தமிழக மக்கள் மறந்து வருவார்களா? இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவை ஆளும் தகுதி பிரதமர் நரேந்திர மோடிக்கு மட்டுமே இருப்பதாக கூறினார். மோடி ஆட்சி காலத்தில் இந்தியாவின் மதிப்பு உலக அரங்கில் உயர்ந்திருப்பதாகவும் விலைவாசிகள் கட்டுக்குள் இருந்ததாகவும் அவர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்க அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு வலிமையான, திறமையான இந்த இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். ஏனென்று சொன்னால், நாம் இங்கெல்லாம் பத்திரமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால், அங்கே இந்திய நாட்டை ஆளக்கூடிய வலுமிக்க பிரதமர் இருக்கின்ற காரணத்திலே நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.